வணக்கம் நண்பர்களே, இது உங்களின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரி. நான் உங்களின் இறை. இன்று நாம் கிருஷ்ண பகவானின் துவாரகை நகரம் பற்றி வரலாற்றை தான் பார்க்க போகிறோம். துவாரகை என்ன, எதுக்காக இந்த நகரம் உருவாக்கப்பட்டது, அது அழிந்து போனதா, இது உண்மையான புராண கதைதானா, இதையெல்லாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம். மேலும் துவாரகை பற்றி சில மர்மங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாருங்கள், நமது மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரி வழியாக துவாரகையின் ரகசியங்களை தெரிந்து கொள்வோம். துவாரகையை நோக்கிய ஒரு தேடலை தொடருவோம். துவாரகை ஒரு தேவலோக மாநகரம். துவாரகை என்பது பகவான் கிருஷ்ணர் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய நகரம். இந்த நகரம் பழைய யாதவ மன்னர்களால் நிர்மாணிக்கப்பட்டது. அதிலே பகவான் கிருஷ்ணர் ராஜாவாக ஆண்டு வந்தார் என்பது புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது. மகாபாரதத்தில் துவாரகை கடலோரத்தில் அமைந்த தெய்வீக நகரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் மதுராவிலிருந்து துவாரகைக்கு வந்து இங்கே ராஜ்யம் நடத்தினார். இது ஒரு அழகான பாசுபாட்ட நகரமாகவும் நவீன கட்டிடக்கலைகளோடு அமைந்த ஒரு சக்தி வாய்ந்த நகரமாகவும் இருந்துள்ளது. துவாரகையின் சிறப்பான விசேஷ அம்சங்கள் என்னவென்றால், துவாரகையில் 9 முக்கியமான கோபுரங்கள் இருந்தது. இது நகரத்தின் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டது. நகரம் முழுவதும் தங்கம், வைரம், ரத்தினங்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு நவீன நகரம் போல இருந்ததா என்று கேள்வி எழும்புகிறது. நகரத்தில் வீதிகள் அமைப்பு, அரண்மனை கட்டுமான முறைகளும் மிகவும் அபூர்வமான ஒன்று. இது காலத்திற்கு முன்னாடி இருந்ததா சில ஆய்வுகள் சொல்கின்றது. துவாரகையின் அழிவு உண்மை அல்லது புராணமா? பகவான் கிருஷ்ணரின் காலம் முடிந்த பிறகு யாதவர்கள் குற்றம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து தொடங்கினார்கள். இது நாடக மோதலாக மாறியது. அப்போது ஒரு பெரிய போர் நடந்தது. இந்த போர் முடிந்த பிறகு கிருஷ்ணர் கடற்கரையில் தவம் செய்த போது ஒரு வேதனை அம்பு அவரை தாக்கியது. கிருஷ்ணரின் காலம் முடிந்தவுடன் துவாரகை நகரம் கடலுக்குள் மூழ்கியது என்று புராணங்கள் கூறுகிறது. துவாரகை உண்மையில் இருந்ததா? ஆய்வுகள் என்ன சொல்கிறது? 1980களில் இந்தியாவின் கடலியல் ஆராய்ச்சி கழகம் கடலுக்கடியில் மரணித்த நகரங்களின் தடயங்களை கண்டுபிடித்தது. துவாரகை நகரம் உண்மையில் இருந்ததற்கான ஆதாரங்கள் சில சமுத்திராய்ச்சிகளில் கிடைத்துள்ளது. பழைய கட்டிடங்கள், வழிபாட்டு தலங்கள், பாதைகள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்திருக்க வாய்ப்பு உள்ளது என விஞ்ஞானிகள் கருதுகின்றார்கள். துவாரகை கோவில் இன்று கிருஷ்ணரை வழிபடுகின்றார்கள். நீங்கள் குஜராத்திற்கும் துவாரகை கோவிலுக்கு போனால் இங்கு பகவான் கிருஷ்ணரின் ஒரு பெரிய கோவில் இருக்கிறது. இது பழங்கால கட்டடக்கலை, கடலோடு இணைந்த ஆன்மீக சக்தி, பக்தர்களின் விசுவாசம் ஆகியவற்றை இன்னும் உயிருடன் இருக்கும் ஒரு தெய்வீக இடமாக விளங்குகிறது. இந்த துவாரகை பற்றி சில மர்மங்களும் இருக்கிறது. கடலுக்கடியில் துவாரகை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நகரமாக கருதப்பட்டுள்ளது. ஆனால் மிகவும் ஆச்சரியமானது, இன்று கடலுக்கடியில் மூழ்கி காணப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டில் சமுத்திர ஆராய்ச்சியாளர்கள் மரைன் ஆர்கியாலஜிஸ்ட் கடலுக்கடியில் மூழ்கிய நகரத்தின் சுவடுகளை கண்டுபிடித்தனர். இது பகவத்கீதையில் கூறப்பட்டதற்கு பகவான் கிருஷ்ணர் வைகுண்டத்திற்கு புறப்பட்ட பிறகு நகரம் கடலில் மூழ்கியது என்பதற்கான ஆதாரமாகவே கருதப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் 16,108 மனைவிகளுக்கும் தனித்தனியான ராஜ மாளிகைகள் அமைப்பதற்கான புராணங்கள் கூறுகின்றன. சமீப ஆராய்ச்சியில் கடலுக்கடியில் கட்டிட அமைப்புகளில் சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது துவாரகையின் அமைப்புகளை உண்மையான ஆதாரங்களாக இருக்கிறது. கோமதி கங்கையின் மறைக்கப்பட்ட நதி.
துவாரகையில் ஓடும் கோமதி கங்கை எனும் நதி குறித்த தகவல் பலருக்கு தெரியாது. இந்த நதி பகவான் கிருஷ்ணரின் காலத்திலிருந்தே புனிதமாக கருதப்பட்டிருக்கிறது. இது புனித கங்கையின் ஒரு நீரோட்டம் என்றும் கருதப்பட்டுள்ளது. துவாரகை உலகின் முதன்மையான துறைமுக நகரங்களில் ஒன்றாக இருந்தது. இது அன்றைய வணிகத்தின் முக்கிய கருவியாக இருந்ததற்காகவும் கிருஷ்ணர் தமது அரசாண்ட சமயத்தில் சர்வதேச வணிகத்தை மேம்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. துவாரகையில் உள்ள சுதாமா பாலம் அருகே பகவான் கிருஷ்ணர் ரதம் செலுத்தியதாக கூறப்படும் ஒரு குறிப்பிட்ட பாதை உள்ளது. இது இன்று வரையிலும் உள்ள ஒரு புனித வழியாக மதிக்கப்படுகிறது. ஜல மந்திர் கடலுக்குள் இருக்கும் கிருஷ்ணர் ஆலயம். துவாரகையில் ஜல மந்திர் என்பது கடலுக்குள் இருக்கும் பகவான் கிருஷ்ணரின் ஒரு ரகசிய ஆலயம். இதை நீர்மூழ்கி வழிபாடு செய்யும் பக்தர்கள் பார்வையிடலாம். 7 முறை மீண்டெழுந்து வந்த நகரம். பழைய புராண குறிப்புகள் மற்றும் வரலாற்று ஆய்வுகளின்படி துவாரகை 7 முறை புதிதாக எழுந்து மீண்டும் அழிந்ததாக கூறப்படுகிறது. தற்போது துவாரகை அதன் 7வது மறு அமைப்பு என கருதப்படுகிறது. துவாரகையின் ஆழ்ந்த குறுக்கு வழிகள். நகரத்தின் அடியில் உள்ள பழமையான சுரங்கங்கள் மற்றும் மண்ணுக்குள் புதைந்த நகர அமைப்புகள் இதன் மிகப்பெரிய கட்டடக்கலையின் சான்றுகளாக துவாரகையின் வரலாறு ஒரு மாய நகரமா? நண்பர்களே, துவாரகையின் வரலாறு புராணங்களோடு மட்டுமில்லை, சில அறிவியல் ஆதாரங்களுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. இது உண்மையில் இருந்ததா? அது ஒரு தெய்வீக நகரமா? அது நவீன தொழில்நுட்பத்தோடு கட்டப்பட்டதா? இந்த கேள்விகள் இன்னும் ஆராய்ச்சி தொடரும் வரை மர்மமாகவே இருக்கின்றது.